வரவேற்புரையினை வழங்குவதற்காக இம்சாஃப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜனாப் இம்சாஃப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வரவேற்புரையினை வழங்குவதற்காக. வரவேற்புரையினை வழங்குவதற்காக இம்சாஃப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜனாப் இம்சாஃப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வரவேற்புரையினை வழங்குவதற்காக. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலமாக்களே, பெரியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தனவந்தர்களே, எமது மദ്രஸாவினுடைய பெற்றார்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஜித் ஹிராவினுடைய 2025ஆம் ஆண்டு பரிசளிப்பு விழாவுக்காக இந்த இடத்திலே நாங்கள் மகிழ்ச்சியுடன் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். எங்களுக்கு இந்த அமர்வை பொருந்திக் கொள்ள வேண்டும். நன்மை தரக்கூடிய ஒரு அமர்வாக அல்லாஹு தாலா இதனை கபூல் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆரம்பத்திலே பிரார்த்தித்தவனாக, எங்களுடைய இந்த மஸ்ஜித் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து நடைபெற்று வருகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். இதற்கு முன்னும் இது போன்ற பரிசளிப்பு விழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெற்றாலும் 2025ஆம் ஆண்டு இந்த பரிசளிப்பு விழாவை பொறுத்தவரையிலே மிக பிரம்மாண்டமான முறையிலே அழகாக நேர்த்தியாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதற்காக அவர்கள் அனைவருக்கும் நான் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் என்று ஆரம்பத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். எங்களுடைய மஸ்ஜிதிலே தற்பொழுது இமாமாக கடமையாற்றுகின்ற அல் ஹாஃபில் ஷாக்கிர் சித்திக் அல் பாய்ஜி அவர்களுடைய நெறிப்படுத்தலின் கீழ், மேற்பார்வையின் கீழ் இந்த 2025ஆம் ஆண்டுக்கான பரிசளிப்பு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதனையும் ஞாபகப்படுத்தியவனாக, எங்களுடைய குர்ஆன் மദ്രஸாவை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட ஒரு 50 மாணவர்கள் குர்ஆனை ஓதுகின்ற நிலைமையில், அதில் ஒரு 15 மாணவர்கள் அல் குர்ஆனை பூரணமான முறையிலே ஓதி முடித்த அந்த மாணவர்களை பாராட்டி கௌரவப்படுத்தி அவர்களை வெளியுலகத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த பரிசளிப்பு விழா விசேடமாக அமைந்திருக்கின்றது. திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக் கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. மாணவர்களை, மദ്രஸா மாணவர்களை ஊக்கப்படுத்துவதோடு அவர்களுடைய அந்த திறமைகளை பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் 2025ஆம் ஆண்டு பரிசளிப்பு விழா அமைந்திருக்கின்றது என்பதனையும் நான் ஞாபகப்படுத்தி கொண்டவனாக, எமது இந்த வருட பரிசளிப்பு விழாவுக்கு பிரதம அதிதியாக கலந்து கொள்ள இருக்கின்றார் கௌரவ இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் சமய கலாச்சார பிரதி அமைச்சர் அஷே முனீர் முலஃபர் அவர்களுடைய வருகை தாமதமாக இருந்தாலும் ஆரம்பத்திலே அவரை வரவேற்றுக் கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்று எமது இன்றைய நிகழ்விலே சிறப்பு பேச்சாளராக கலந்து கொள்ள இருக்கின்றார் அஷே அல் ஹாஃபில் இல்ஹாம் கஃபூர் ரசாதி அவர்களையும் நான் அன்புடன் வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்று எமது இன்றைய நிகழ்விலே சிறப்பு அதிதியாக கலந்து கொள்ள இருக்கின்றார் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் திஹாரி கிளை தலைவரும் ஈமானியா அரபு கல்லூரியின் அதிபருமாகிய அஷே சைஃபுல்லா எல்சானி அவர்களையும் வரவேற்றுக் கொள்வதில் நான் அன்புடன்
வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்று எமது அழைப்பினை ஏற்று இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்றுக் கொள்வதோடு எங்களுடைய மஸ்ஜித் நிர்வாக உறுப்பினர்கள், மஸ்ஜிதினுடைய காணி கமிட்டி உறுப்பினர்கள், மதரசாவினுடைய பெற்றார்கள், மாணவர்கள், இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்வதோடு இன்று நடைபெறக்கூடிய இந்த பரிசளிப்பு விழாவில் பூரணமான முறையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நான் ஞாபகப்படுத்திக் கொண்டவனாக, அத்துடன் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எங்களுடைய மஸ்ஜிதுக்காக வேண்டி, எங்களுடைய மஸ்ஜிதுடைய விஸ்தரிப்புக்காக வேண்டி நாங்கள் அண்மையிலே ஒரு காணி வாங்கி இருந்தோம். நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அந்த காணியிலே நாங்கள் கட்டிட விஸ்தரிப்பு வேலைகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். உங்களுடைய துவாக்களிலே கட்டாயமாக நீங்கள் அந்த விஸ்தரிப்பு வேலையை ஞாபகப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே துவா செய்து கொள்வதோடு உங்களால் முடியுமான உதவிகளையும் அதற்கு வழங்குமாறும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இறுதியாக இந்த எமது 2025ஆம் ஆண்டு பரிசளிப்பு விழாவினை சிறப்பிக்கும் முகமாக இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜிசாக்குமுல்லாஹ் ஹைர். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். வரவேற்புரையினை வழங்கி சென்ற ஜனாப் இம்சாஃப் அவர்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.